ஒரு அநீதி நடக்கிற போது அந்த அநீதிக்கு எதிராக உடனடியாக குரல் எழுப்ப வேண்டும். நபர்கள் எண்ணிக்கை பெருசு கிடையாது. இங்கே 10 சகோதரிகள் தான் வந்திருக்கிறாங்க. அவர்கள் தான் சரியானவர்கள். ஒரு ஆளா இருந்தாலும் கூட ஒரு அநீதி நடக்கிற போது அந்த அநீதிக்கு எதிராக நாம் குரல் எழுப்ப வேண்டும். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் ரெண்டாவது, ஆனா நாம் எதிர்ப்ப வேண்டும், மக்கள் மத்தியில கொண்டு வர வேண்டும் அப்படின்றதான் சரி. அந்த வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கும் ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகத்திற்கு என் நன்றியை தெரிவித்து சில விஷயங்களை மட்டும் நான் பகிர்ந்துக்கிறேன். நண்பர்கள் இங்கே பேசுகிற போது சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். சிஎஸ்ஆராவது கொடு, சிஎஸ்ஆர் கொடு என்று சொன்னாங்க. இது எங்க இருந்து அப்படி அந்த கருத்து அப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. சட்டம், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ரெண்டைத்தான் காவல்துறையோ நீங்களோ நானோ வருவாய்த்துறையோ தமிழ்நாடு அரசோ பின்பற்றணும். ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ், காவல்துறை நேரடியாக புலன் கொள்ளத்தக்க ஒரு குற்றம் நடந்திருப்பதாக ஒரு புகார் வந்தால் அந்த புகாரின் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பதுதான் 154 சிஆர்பிசி. இதுல முதற்கட்ட விசாரணை மேற்கொண்டு செய்யலாமா? பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் தேவையா என்ற கேள்வி உச்சநீதிமன்றம் வரை சென்று 2015 லலிதா குமாரி என்ற வழக்கில் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சட்ட அமர்வு ஒரு புகார் வந்துச்சுன்னா அந்த புகாரில் ஒரு சிவில் டிஸ்பியூட்டா இருந்தா, ஒரு குடும்ப பிரச்சனையா இருந்தா, 2 வருஷம் கழிச்சு ஒரு சம்பவத்துக்கு பின்னாடி புகார் கொடுத்திருந்தா அதுல நீங்க முதல் கட்ட விசாரணை நடத்தலாம். அதை தாண்டி என்னை அடிச்சிட்டாங்க, எனக்கு காயமாயிருச்சு, என்னை வெட்டிட்டாங்க, என்னை ரேப் பண்ணிட்டாங்க என்று புகார் கொடுத்தால் அந்த புகாரின் உண்மை தன்மைக்குள்ள கூட போலீஸ் போகக்கூடாது. புகார்ல அந்த என்னை அடிச்சிட்டாங்க வெட்டிட்டாங்க அப்படின்னு இருந்தாலே முதலில் எஃப்ஐஆர் போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் விசாரிக்கணும். இதுதான் சிஆர்பிசி, இதான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, அரசியல் சட்ட அமர்வு தீர்ப்பு. இன்னைக்கு வரை அந்த தீர்ப்புல எந்த மாற்றமும் கிடையாது. அப்படி இருக்கிற போது இங்க 10 மணிக்கு கூட்டு போறாங்க. யார் கூட்டு போனாங்கன்னு தெரியும். சம்மன் கொடுத்து கூட்டு போறாங்க. என்ஐஏ அதிகாரி தான் கூட்டு போறாங்க. என்ஐஏ அதிகாரி யாருன்றது போலீஸுக்கு தெரியும். நம்ம புகார் கொடுத்தவங்களுக்கு என்ன தெரியாம இருக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க, 10 மணிக்கு கூட்டு போறாங்க, 1 மணிக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. இடைப்பட்ட நேரத்தில் அவங்க கஸ்டடியில் தான் இருந்திருக்கிறாங்க. சட்டத்துல லாஸ்ட் சீன் தியரின்னு ஒன்னு உண்டு. இப்ப இங்க நிக்கிற ஒரு நண்பர், அவரை 2 பேர் கூட்டிட்டு போறாங்க. நைட்டு ஒரு இடத்துல அவர் அடிபட்டு கிடக்கிறாருன்னா அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு இவங்க 2 பேர் தான். நாளை கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா லாஸ்ட் சீன் தியரி படி கேஸ் போட்டா கோர்ட்ல இவங்க மற்ற வழக்கில் போலீஸ் போடுற வழக்க போலீஸ் நிரூபிக்கணும். லாஸ்ட் சீன் தியரி கூட்டிட்டு போனாங்க, இவங்க கூட்டி போனாங்கன்னு சொன்னா போதும். இப்ப இங்க ஒருத்தர் கூட்டிட்டு போனாங்கன்னு சொல்லி இங்க இருக்க நம்ம 10 பேர் சாட்சி சொல்லிட்டா போதும். அவருக்கு என்ன நடந்துச்சு நிரூபிக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. யார் 2 பேர் கூட்டு போனாங்களோ அவங்க தான் கோர்ட்ல நிரூபிக்கணும். அவங்களுக்கு என்ன நடந்துச்சு நடக்கல, நாங்க அதுக்கு பொறுப்பு கிடையாது, நாங்க போய் இங்க கொடுத்துட்டோம், இங்க விட்டோம், வேற ஒரு இடத்துல விட்டோம் நிரூபிக்கணும். அப்படி அவங்க நிரூபிக்கலன்னா அவர்கள் குற்றவாளி என்று நீதிமன்றம் உறுதி செய்யும். இப்ப என்ஐஏ தான் கூட்டு போச்சு, என்ஐஏ தான் தகவல் சொல்றாங்க, என்ஐஏ கஸ்டடியில் இருக்கும்போது நடந்திருக்கு. இது வெளிப்படையா தெரிஞ்சிருக்கு. இதுல எஃப்ஐஆர் போறதுல என்ன பிரச்சனை? போலீஸுக்கு என்ன பிரச்சனை? இங்க சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குது, அரசியல் சட்ட ஆட்சி தான் நடக்குது. நீங்க எதை ஃபாலோ பண்ணணும்? ஒரு காவல்துறை நேர்மையான காவல்துறையா இருந்தா அது யார் சொல்றது நீங்க கேட்க வேண்டியதில்லை. கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, காக்னிசபிள் அஃபென்ஸ் மேட் அவுட் ஆகுது, எஃப்ஐஆர் போடுங்க. விசாரணையில் இவங்க அடிக்கல அவங்க அடிக்கலன்னு முடிவு பண்ணுங்க, அது உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் எஃப்ஐஆரே போட மாட்டா அப்படின்னு சொல்றது எந்த நியாயம் நீங்க சொல்லுங்க? சட்டமா நியாயமா? என்ன விஷயம் இல்லை, இதுக்கு எந்த ஆதாரம் இல்லை, இவங்க கூப்பிடவே இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்லுங்க. எதுவுமே கிடையாது. எல்லாமே தெரிஞ்சதுக்கு ஒரு வழக்கு பதிய மறுப்பது அப்படின்றது
நான் சொல்றேன், இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. இன்னைக்கு எஸ்டிபிஐக்கோ பிஎஃப்ஐக்கோ இஸ்லாமியர்களுக்கோ நடப்பது நாளைக்கு எல்லாருக்கும் நடக்கும். நாளைக்கு ஆளுங்கட்சி மினிஸ்டர் வந்து என்னைய தூக்கிட்டு போவான், ஆளுங்கட்சி மினிஸ்டர் அடிப்பான். தமிழ்நாட்டோட அவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய RSS ஓட சிந்தனை போக்கு எதிராக இருக்கக்கூடிய அதிகாரிகளை, காவல்துறை அதிகாரிகளை, எஸ்பியை கூட அவன் பிடிச்சிட்டு போவான். அன்னைக்கு பேச மாட்டோமா? இந்த என்ஐஏங்கிறது என்னங்க? யுஏபி என்ன? அதாவது ஒரு சட்டம் தவறா பயன்படுத்தப்படலாம். ஐபிசி இருக்கு, இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம். இந்த சட்டத்தை போலீஸ் வந்து பொய் வழக்கு போடலாம், தவறா பயன்படுத்தலாம். ஆனா ஒரு சட்டமே தவறான சட்டம்னா அது யுஏபிஏ தான். யுஏபி என்ற சட்டம் எதுக்கு இருக்கு? இந்த நாட்டில் நடக்கிற குற்றங்களை வழக்கு பதிவதற்கு ஐபிசி இருக்கு. இன்னும் ஏராளமான சட்டங்கள் இருக்கு, சிறப்பு சட்டங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கிற போது யுஏபிஏ என்ற சட்டம் எதுக்கு வந்துச்சு? இன்னைக்கு உள்ள ஆளுங்கட்சி தெரிஞ்சுக்கிறணும். அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட நாடு என்ற கோரிக்கையை எழுப்பி பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் ஏராளமான போராட்டங்கள் நடத்திட்டு இருந்தாங்க, பாராளுமன்றத்திலையும் பேசினாங்க. இன்னைக்கு எஸ்டிபிஐ எப்படி பாக்குறாங்களோ 1960களில் திமுகவை அப்படித்தான் பார்த்தான் டெல்லியில. அப்படி இருந்த போது திமுகவின் இந்த கோரிக்கையை கைவிட வைப்பதற்காகத்தான் இந்த யுஏபிஏ சட்டமே வந்துச்சு. இன்னைக்கு அந்த சட்டத்துக்கு அவர்களே வந்து வழக்கு போடாம இருக்கிறது அப்படின்றது எந்த வகையில் வந்து சரியா இருக்கும்? யுஏபிஏ எதுக்க வேண்டிய பொறுப்பு வெறும் இஸ்லாமிய அமைப்புகள் பொறுப்பா? திமுகவுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? அந்த கடமை இல்லையா? தமிழ்நாடு அரசுக்கு அந்த பொறுப்பு இல்லையா? யுஏபிஏ சட்டம் எதுக்கு? தேவையே கிடையாது. யுஏபிஏ என்ற சட்டத்தில் நீங்க உள்ள போனா அந்த சட்டத்தில் உங்களுக்கு முன்ஜாமீனே கிடையாதுங்க. நீங்க ஒரு வழக்கு, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், வழக்கு இல்ல பாதி வழக்கு பொய் வழக்கு இருக்கு. யுஏபிஏல ஒரு பொய் வழக்கு போடுறாங்க, ஒரு தமிழ்நாடு மினிஸ்டர் மேலே போடுறாங்கன்னு வைங்க, அவர் ஒரு முன்ஜாமீன் போறதுக்கான சட்டத்தில் இடம் இருக்கா? முன்ஜாமீனுக்கு இடம் கிடையாது. போனா வருஷ கணக்கில் உள்ளதா இருக்கணும். அடுத்து யுஏபிஏல வழக்கு தொடுத்துட்டா அந்த வழக்கை குற்றமற்றவர் என்று நம்ம நிரூபிக்கணும். பொதுவா வழக்கு காவல்துறை போட்டா காவல்துறை தான் வழக்கை நிரூபிக்கணும். ஆனா இந்த வழக்கை நம்ம நிரூபிக்கணும். அடுத்து நீதிமன்றம் போனா நீதிமன்றத்தில் கூட என்ஐஏ அதுல விசாரணைக்கு வந்துருச்சுன்னா என்ஐஏ நீதிபதியை தேர்வு செய்யலாம், நீதிமன்றத்தை தேர்வு செய்யலாம். அப்ப விசாரணையும் அவங்க, நீதிபதி தேர்வோ அவங்க. சரி, சாட்சி பட்டியல் நாள் கொடுங்க, சாட்சி பட்டியல் கூட பேர் இருக்காது, நீங்க கண்டுபிடிக்க முடியாது. அப்பீலும் எல்லாத்துக்கும் உயர் நீதிமன்றம் போக முடியாது. எப்படி தடாவில் நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டோ அதே போல பல்வேறு விஷயங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் தான் போக முடியும். ஸ்பெஷல் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்ல கிடையாது. இப்போ ஒரு சாதாரண நபர், இப்போ செல்போன் கடையில் வேலை பார்க்குற முகமது அலிஜின்னா இந்த வழக்கில் நீங்க இப்படி போட்டீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பம் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? இப்போ உங்கள் நோக்கம் என்ன? இது போன்றவங்களை பிடிச்சி உள்ள போட்டு இதன் மூலமா நீ அப்ரூவரா மாறு, இல்ல அவரை சொல்லு, இவரை சொல்லு, அவரை கைகாட்டு, இப்படி சொல்றதுதான் என்ஐஏவோட வேலையாக இருக்கிறது. நாடு முழுவதும் இஸ்லாமியர்களை அச்சத்தில் வைத்திருப்பது. இப்ப நீ தடை பண்ண பிஎஃப்ஐ, எஸ்டிபிஐ, அதுக்கு வழக்கு ட்ரிபியூனல்ல நடக்குது. வழக்கறிஞர் பாலன் அவர் தான் நடத்திட்டு இருக்காரு. அந்த வழக்குல டெல்லியில் விசாரணை நடக்குது, இங்க சென்னையில் நடக்குது, மும்பையில் நடந்துச்சு, பெங்களூர் நடக்குது, எல்லா இடத்திலும் தொடர்ச்சியாக விசாரணை நடக்குது. அந்த வழக்குல எந்த அதிகாரியும் குறுக்கு விசாரணையில வழக்கறிஞர் கேட்ட எந்த விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியல. இவங்க தடை செய்யறீங்கன்னு சொல்ற என்ன பயங்கரவாத செயலில் ஈடுபட்டாங்க கொடு, எந்த இடத்துல குண்டு வச்சாங்க கொடு, எத்தனை பேரை கொண்டாங்க கொடு. தடை செய்வதற்கு என்ன இருக்கு? டாக்குமெண்ட் வேணும்ல, மெட்டீரியல் வேணும்ல. எந்த அதிகாரிக்கும் கிடையாது. ஒரு அதிகாரிட்ட வழக்கறிஞர் பாலன் கேட்கிறாரு, நீ வந்து வெறும் யூகத்துல ஒரு கற்பனையில தானே இந்த அபிடவிட்ட வந்து ட்ரிபியூனல்ல போட்ட அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்றாரு அவர், எஸ்பி லெவல்ல உள்ள அதிகாரி. ஆமா, எனக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு யூகத்துல தான் போட்டேன். இப்படி ஒன்று விசாரணை, இப்படி ஒரு நடைமுறை இருக்க முடியுமா எங்கேயாலும்? அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கு. யாருமே எந்த ஆதாரமும் கொடுக்கல. இப்படி ஒரு பக்கம்
அநீதியாக தடை செய்துவிட்டு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு புறம் நாடு முழுவதும் இப்படி இஸ்லாமியர்களை அச்சத்தில் பதட்டத்தில் வைத்திருப்பது. அது இன்னைக்கு இஸ்லாமியர்கள் 2024 பிஜேபி ஜெயிச்சா அடுத்த டார்கெட் இன்னைக்கு உள்ள ஆளுங்கட்சி. முதல் டார்கெட் ஏடிஎம்கே, அந்த கட்சியே இருக்காது, எல்லாத்தையும் பிஜேபி இழுத்துட்டு போயிடுவான். அடுத்த டார்கெட் திமுக. இப்படித்தான் நடக்கும். அது மட்டும் கிடையாது, இங்க உள்ள போலீஸ் என்றது இனி ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்ஐஏ போலீஸ் ஆபீஸ் வரும். இன்னைக்கு ஹைகோர்ட்டுக்குள்ள சிஎஸ்எஃப் போலீஸ், நீங்க தமிழ்நாடு போலீஸ் அங்க வந்து அவங்க செக்கிங்க்கு உட்பட்டு தான் போகணும். ஒவ்வொரு தடவையும் போலீஸ் கூனி குறி தான் அங்க வர முடியும். போலீஸே செக் பண்றா. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ளே அவை ஏரியா உருவாக்கிட்டான். ஒரு என்ஐஏ ஸ்டேஷன் இங்க வந்து வந்துருச்சுன்னா மதுரையில, தேனியில, திண்டுக்கல்ல, சென்னையில ஒவ்வொரு இடத்துல வந்துருச்சா தமிழ்நாடு போலீஸ் நிலைமை என்ன? தமிழ்நாடு போலீஸ்க்கான அதிகாரம் ஏதாவது இருக்குமா? எல்லாமே அங்கதான் இருக்கும். அப்ப என்ஐஏ என்பதும் யுஏபி என்பதும் வெறும் நபர்கள் சார்ந்த பிரச்சனை அல்ல, ஒரு மாநிலத்தின் உரிமை பிரச்சனை. அரசியல் சட்டத்தில் ஒரு மாநிலம் என்பது ஸ்டேட் என்றது ஒரு செப்பரேட் யூனிட். எப்படி ஒன்றிய அரசு ஒரு செப்பரேட் யூனிட்டோ அதே போல மாநில அரசு என்பது ஒரு செப்பரேட் யூனிட். அரசியல் சட்ட அழகு, அதுக்குரிய தனி அதிகாரம் இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற சட்டப்பேரவை இருக்கு, அவங்க தான் அதை முடிவு பண்ணணும். ஆனா இன்னைக்கு முழுக்க என்ஐஏ யாரையும் டிஜிபி கேட்க வேண்டியதில்லை, நேரடியா வர்றான். அப்ப இந்த மாநில டிஜிபிக்கு என்ன மதிப்பு இருக்கு? இந்த மாநில போலீஸ்க்கு என்ன மதிப்பு இருக்கு? இந்த மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம்க்கு என்ன மதிப்பு இருக்கு? யார வேணாலும் வந்து எப்ப வேணாலும் தூக்கிட்டு போடலாமா? இது ஜனநாயக நாடா? இது அரசியல் சட்ட ஆட்சி நடக்கிற நாடா? அப்ப என்ஐஏ என்பது அந்த நிறுவனமே அடிப்படையில் அந்த நிறுவனத்தை தப்பா பயன்படுத்துறாங்கன்றது கிடையாது. அந்த நிறுவனமே கோளாறான நிறுவனம், அரசியல் சட்ட விரோத நிறுவனம், சட்டவிரோத நிறுவனம், மக்களுக்கு எதிரான நிறுவனம்ன்றதா. இப்ப என்ஐஏ கல யுஏபிஐ ரத்து செய்ய அப்படின்றதா. உலக நாடுகள்ல ஜனநாயகம் எந்த அளவுக்கு இருக்கு என்பதை பொறுத்து விசாரணை அமைப்புகள் எப்படி இருக்குது, கருப்பு சட்டங்கள் எப்படி இருக்குது, இந்த ரெண்டு விஷயங்களை பத்தி தான் உலக நாடுகள்ல ஜனநாயகம் குறித்து ஒரு ஆய்வு நடத்தினா முடிவுக்கு வருவாங்க. இந்தியா அது இருக்கிறதுல கீழே இந்தியா இருக்கு. ஏன்னா யுஏபிஏ, என்ஐஏ, இனி மகாராஷ்டிரால ஒரு தடுப்பு சட்டம், ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு தடுப்பு சட்டம், காஷ்மீர் முழுக்க ஜெயிலா வச்சிருக்குது. காஷ்மீர்ல இன்னைக்கு பிடிச்சி உள்ள போட்டவங்க இன்னைக்கு வரை என்னன்னு தெரியல. இப்ப மக்களுக்கான எந்த உரிமையும் கிடையாது. அரசியல் சட்டம் பேரளவுக்கு வச்சுட்டு அரசியல் சட்டத்தை காலி செய்யற எல்லாத்தையும் வச்சிருந்தா அரசியல் சட்டத்தை சொல்றாங்க. ஆர்டிகல் 21 ரைட் டு லிவ், நீங்க கண்ணியமாக வாழும் உரிமை அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமை மீறப்பட்டா நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம். இங்க கண்ணியமா இஸ்லாமியர்கள் வாழ முடியுதா? ஒவ்வொரு நாளும் இஸ்லாமிய பெண்கள் எப்படி வாழ்றாங்க? டெய்லி நைட்டு தூங்குற போது ஒரு இஸ்லாமியர், தமிழ்நாட்டில் நிலம்ப பரவாயில்ல, ஒரு உத்தரப்பிரதேசத்திலேயோ ராஜஸ்தான்லயோ காஷ்மீர்லயோ கர்நாடகாவிலேயோ ஒரு நாள் தூங்கி காலில் எந்திரிக்க முடியுமா நிம்மதியா? யாருக்கால நிம்மதி இருக்குதா? ஒரு ஹிஜாப்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் மாணவிகள் இப்பதான் கல்விக்கு வந்தாங்க, எல்லாத்தையும் படிக்க விடாம நிறுத்திட்டான். சுப்ரீம் கோர்ட் கேஸுக்கு போனா இன்னைக்கு வரை அந்த கேஸ் எடுக்க மாட்டாங்க. ஏன் காஷ்மீர் கேஸ் எடுக்க மாட்டீங்க? கேஸ் எடுத்து விசாரணை நடத்துங்க. ஆனா இதே மதுரை உயர் நீதிமன்றத்துக்கு விக்டோரியா கவரி என்ற ஆர்எஸ் சேர்ந்த ஒருவர், அவரை வந்து நீதிபதியா வேகமா நியமிக்கிறாங்க. ஒரு 15 நாளைக்கு முன்னாடி டெல்லியில் நடந்த ஒரு கூட்டத்தில் முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு லலித் அவர்கள் முன்னாடி ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் ஏபி சால இருந்து எல்லாரும் பேசுறாங்க. அந்த மீட்டிங்ல டெல்லி உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியா இருந்தாரு, தமிழ்நாட்டின் தலைமை நீதிபதியா இருந்தாரு திரு ஏபி சா. அவர் சொல்றாரு, இந்த விக்டோரியா கவரி மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதியா நியமிச்சிருக்கிறாங்கல்ல, அவங்க வீடியோவை பேசுறத நான் பார்த்தேன், பயங்கரமா ஷாக் ஆயிட்டேன். இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வெறுப்பை கக்கிற பேச்சு. அவர்கள் உயர் நீதிமன்ற நீதிபதியா உட்கார்ந்தா இங்க ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ போய் நீதிமன்றத்தில் பெட்டிஷன் போட்டு நீதி வாங்க முடியுமா? எப்படி இருக்கு ஜனநாயகம் பாருங்க. இந்த நாட்டின் அனைத்து நிறுவனங்களையும் ஆர்எஸ்எஸ் கைப்படுத்தி இருக்கிறது. ஆர்எஸ்எஸ் கைப்பற்றினா முஸ்லீமுக்கு தானே பிரச்சனை, நமக்கு என்ன பிரச்சனைன்னு பல பேர் நினைக்கலாம். அப்படி கிடையாது. ஆர்எஸ்எஸ் என்பது பெண்களுக்கு எதிரான அமைப்பு. ஆர்எஸ்எஸ் என்பது பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரான அமைப்பு, பார்ப்பன நலனுக்கான அமைப்பு. மதுரை உயர்நீதிமன்றத்தில் போன வாரம் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. என்ன தீர்ப்புன்னா, 2 பேர் பிராமணர் அல்லாத 2 பேர்
திருச்சி வயலூர் முருகன் கோயில்ல பூஜை செய்வதற்காக தமிழ்நாடு அரசு நியமனம் பண்ணியிருக்காங்க. அங்க உள்ள பிராமண அரசர் 5 குடும்பம் இருக்காங்க. அவங்க வழக்கு போடுறாங்க. வழக்கு போட்டு இவர்களை இந்த கோயில்ல நாங்க மட்டும்தான் பூஜை செய்யணும், பிராமணர்கள் மட்டும்தான், எங்களை தவிர வேற யாராவது பூஜை செஞ்சா கோயில் தீட்டுப்பட்டுரும், அதனால இவங்க பூஜை செய்யக்கூடாது, இவங்க பணி நியமனத்தை ரத்து பண்ணணும்னு சொல்லி வழக்கு போடுறாங்க. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வருகிறது. வழக்கு விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வந்துச்சு. தீர்ப்புல நீதிபதி என்ன சொல்றாருன்னா, அவங்க சொன்னது சரி, இவர்கள் பணியில இருந்து ரத்து பண்ணிட்டாரு. அப்ப இந்த கொள்கை என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொள்கையா? இப்பதானே முதல்வர் போய் பேசிட்டு வந்தார் நாகர்கோயில்ல. என்ன பேசினாரு? தோல் சிலை போராட்டத்தின் 200வது ஆண்டு. 200வது ஆண்டுனா என்ன நடந்துச்சுங்க? பெண்கள் மார்பில் சேலை அணிவதற்கு 50 வருஷம் போராட வேண்டி இருந்துச்சு. முஸ்லீமா தடுத்தாங்க சேலை கட்டக்கூடாதுன்னு, மார்பில் ட்ரெஸ் போடக்கூடாது தடுத்தது யாரு? பார்ப்பனர்கள் தானே. அன்னைக்கு திவானா இருந்தது யாரு? மன்னரா இருந்தது யாரு? நம்பூதிரி யாரு? சின்ன வயசுல 3 வயசுல 5 வயசுல குழந்தைகளை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த குழந்தைகளை விதவையாக்குறது யாரு? முஸ்லீமா? பாய் மன்னர்களா பாப்பாங்களா? யார் பண்ணது? விதவை திருமணம் பண்ணக்கூடாதுன்னு முக்காடு போட வச்சு மூலையில உட்கார வச்சது யாரு? பாய்களா பாப்பாங்களா? நம்மள புறம் படிக்க விட்டாங்களா? இந்த இருக்க கீழடி 2600 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சமூகம் கல்வியில மேலோங்கி இருந்திருக்கு, பானையில எழுத்திருக்கு. அப்பனா வீட்டில் இருக்க பெண்கள் கூட படிச்சிருக்கிறாங்க. சங்க காலத்தில் 39 பெண் புலவர்கள் வந்திருக்காங்க. இடையில எப்படி கல்வி போச்சு, எப்படி படிக்காமனோ? இங்க நின்று இருக்க பெரும்பாலும் இந்துக்கள் யார் இருந்தாலும் நீங்க நினைச்சுக்கங்க, நம்ம தாத்தா பாட்டி ஏன் படிக்கல? யார் படிக்க விடாம தடுத்தது? இன்னைக்கு தான் பெண்கள் வேலைக்கு வந்திருக்கிறாங்க, போலீஸா வந்திருக்கிறாங்க, கலெக்டரா வந்திருக்கிறாங்க, ஐஏஎஸ் வந்திருக்கிறாங்க. 50-100 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை? வர முடியுமா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில சமஸ்கிருதம் தெரிஞ்சா அங்க படிக்க முடியாது. மெடிக்கல் காலேஜ்ல படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரியணும். அப்படின்னா என்ன? பாப்பா மட்டும் தான் டாக்டர் ஆகணும், மற்றவங்க ஆகக்கூடாது. அப்ப பாஜக என்ற கட்சி இஸ்லாமியருக்கு எதிரான கட்சி கிடையாது, இந்துக்களுக்கு தான் பெரும்பான்மை எதிரான கட்சி. முஸ்லீம் இல்லைன்னா தலித் அடிப்பான், ஜாதி கலவரம் பண்ணுவான், மோதலை தூண்டி விடுவான், 2-3 ஜாதிக்கு தூண்டி விடுவான். இப்படித்தான் இருக்கும். பெண்களை ஒடுக்குவார்கள். மிக முக்கியமா இந்தியாவில் பகுதி மக்கள் தொகை இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் எதிரான கட்சி தான் பாஜக. பெண்கள் மறுபடியும் வேலைக்கு வந்தவங்களா திரும்ப போறாங்க, வீட்டுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு நிலைமையை நோக்கி அவர்கள் இந்த நாட்டை தள்ளுகிறார்கள். 2000 வருஷத்துக்கு பின்னோக்கி இழுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கட்சியை அவர்களுக்கு ஒரு RSS என்ற மதவெறி கொண்ட, சித்தாந்த வெறி கொண்ட, அடிப்படைவாத பாசிச அமைப்பு அவனுக்கு பின்னாடி இருக்கு. அவன் கையில தான் இந்த நாடு போய்கொண்டு இருக்கிறது. எனவே NIA-யோ UAP-யோ RSS-ஓ BJP-யோ அது வெறுமனே இஸ்லாமியர்களுக்கு எதிரானது மட்டும் கிடையாது. இப்ப நீட்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்தான் BJP கவர்மெண்ட். நீட்டு என்ன? இங்க எல்லாரும் படிச்சு மருத்துவர்கள் ஆகிட்டு இருக்கான். தேவர் சாதியில இருந்து, செட்டியார்ல இருந்து, கோனார்ல இருந்து, நாடார்ல இருந்து, தாழ்த்தப்பட்ட சமூகத்தில இருந்து எல்லாரும் இங்க படிச்சு போய்கிட்டு இருக்காங்க. இது பூரா காலி பண்றது தான் நீட்டு கொண்டு வந்தான். இன்னைக்கு கோச்சிங் சென்டருக்கு பணம் 5 லட்சம் 10 லட்சம் கட்ட வேண்டியிருக்கு. ஒரு உசிலம்பட்டி பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்து, ஆண்டிப்பட்டி பக்கத்துல ஒரு கிராமத்துல இருந்து நீட்டு கட்டு படிக்க முடியுமா? நீங்க முன்னாடி பேப்பர்ல பாப்பீங்க, அரசு பள்ளியில படிச்சது பிள்ளைகள்லாம் எப்படி டாக்டரா பாவுதுன்னு. இன்னைக்கு பார்க்க முடியுதா? 10 லட்சம் இருந்தா தான் நீட்டே நீங்க படிக்க முடியும். அந்த நீட்லயே அத்தனை ஃப்ராடு நடக்குது. புதிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கான். அதில் நம்ம பிள்ளைங்க நீ ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போறதுக்கு எக்ஸாம் வைக்கிறான். ஏண்டா காலேஜுக்கே நாங்க போக முடியல, காலேஜுக்கு போய் படிச்சு இப்பதான் வேலைக்கு வரோம், காலேஜ் வர்றதுக்கே இப்ப எக்ஸாம் வச்சா தகுதி பெறுறதுக்கு தான் காலேஜுக்கு போறோம். அதுக்கே நீ உனக்கு தகுதி வேணும்னா என்ன அர்த்தம்? 5ஆம் வகுப்புல எக்ஸாம், 8ஆம் வகுப்புல எக்ஸாம், 10ஆம் வகுப்புல எல்லாத்தையும் மறுபடியும் குலத்தொழிலுக்கு அனுப்புறது. இப்படிப்பட்ட பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரான கட்சி தான் பிஜேபி. இன்னைக்கு கேஸ் விலை எடுத்துக்கங்க, ஒவ்வொரு வீட்டிலையும் கண்ணீர் வடிக்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது 414 ரூபா, இன்னைக்கு 1100 ரூபா. கேட்க முடியுதா? அன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது என்னென்ன பேசின? ஒட்டுமொத்தமாக பாஜக RSS என்ற கட்சி இப்படித்தான் இருக்குது. இவர்களை நுழைய விட்டா, இவர்களின் ஏஜென்டான NIA நுழைய விட்டால் இந்த நாடு எப்படி இருக்கும்?
என்பதை மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஏதோ இன்னைக்கு இஸ்லாமியர் பிரச்சனை என்று பலரும் கடந்து போகிறார்கள். போலீஸ்ல இருந்து அரசாங்கத்திலிருந்து பலரும் அப்படி போறாங்க. அது சரி கிடையாது. சகோதரர் இங்க ஒரு கருத்தை சொன்னாரு. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விட்டாங்க. இதுல என்ன, ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 30 வருடம் சிறை தண்டனை அனுபவிச்சுதான் அவங்க வெளியில வந்தாங்க. அவ்வளவு ஈஸியா வரல. அவர்களே வெளியில விட்டது சரி, ஏதோ குற்றம் அவர்கள் குற்றச்சாட்டிலிருந்து விடல, குற்றம் நிரூபணமானதாக கோர்ட் சொல்லி அதற்கு பிறகு அந்த ஜட்ஜஸ் கூட இது நிரூபணம் ஆகல, பொய் சொல்லிட்டாங்க. விசாரணை அதிகாரி சொல்றாரு பொய்யா எழுதிட்டோன்னு. அதுக்கு பிறகு நீதிபதி சொல்றாரு நாங்க இது பண்ணது தப்புன்னு. அதற்கு பிறகு 30 வருஷம் கழிச்சு அவங்களை ரிலீஸ் பண்றாங்க. அதே போல அவர்களை விடுதலை செய்ததும் சரி. அதே போல இஸ்லாமிய சிறைவாசிகளும் விடுதலை பண்ணணும். ஏன்னா இங்க நம்மள கவனமா விஷயங்களை பேச வேண்டிய இருக்கு. ஒரு விஷயம், ராஜீவ்காந்தி கொலையில் உள்ளவங்களை விடுதலையாளருக்கு எதிராக இந்த மேடையில பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இதோ ஒரு குரூப் வீடியோ எடுத்து தமிழர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிர் அப்படின்னு ஒரு கலப்பதற்கு பல பேர் இருக்கிறான். இதான் நிலைமை. இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கவனமாக கையாள வேண்டி இருக்கிறது, எச்சரிக்கையா பேச வேண்டி இருக்குது. நம்மளுக்குள்ளே முரண்பாடு இருக்கிறான். வெளிப்பகை எவ்வளவு நாள் பார்க்கலாம், ஆனால் உட்பகை இங்கே உருவாக்கப்படுகிறது. ஒவைசின்னு ஒருத்தர் எல்லா தேர்தலையும் கொண்டு போய் நிறுத்துறாங்க. எல்லா இடத்துல என்ன செய்யறதுன்னா ஓட்ட பிரிக்கிறதா அவருக்கு வேலை. ஓட்ட பிரிச்சு பிஜேபி ஜெயிக்கிறதுக்கான வேலையவே எல்லா இடத்துலயும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இது தயக்கம் இல்லாம நம்ம சொல்ல முடியும். எல்லா இடத்துலயும் இதான் நடக்குது. இப்ப கர்நாடகா எலெக்ஷன்ல போய் நிக்கிறாரு. கர்நாடகாவிலே அந்த வேலையை தான் அவர் பாக்குறாரு. நம்ம இதுலயும் காட்டி கொடுக்கறவங்க இருக்கிறாங்க. அதே போல பல அமைப்புகள் பிஜேபியோட பி டீமா பல பேர் இருக்கிறான். எல்லாத்தையும் நம்ம கவனமா யோசிச்சு புரிஞ்சுக்கிற வேண்டி இருக்கு. எல்லாரும் சரியாக இங்க இல்லை. அவங்க பல ஆயிரம் கோடி பணத்தை இறக்கி இந்த நாட்டின் ஜனநாயகத்தை மொத்த அளிக்கணும். இதுவரையும் 6000 கோடி ரூபாய் செலவு பண்ணி 200க்கு மேலான எம்எல்ஏ விலைக்கு வாங்கியிருக்கான் பிஜேபி. இப்ப அவனுக்கு எந்த கவலையும் கிடையாது. இப்ப கர்நாடகாவில் காங்கிரசும் ஜனதா தளம் ஜெயிச்சு முழுக்க விலைக்கு வாங்கிட்டான். பிஜேபி ஆட்சியை கொண்டு வந்துட்டான். அதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இவர்கள் பேசுறது அரசியல் சட்டம், ஜனநாயகம், காந்தி வழின்னு பேசுறது எல்லாமே மோசடி. அன்னைக்கு 1925 உருவான பயங்கரவாத இயக்கம் தான் RSS. அதற்கு முன்னோடி தான். அதுல அந்த வழி வந்தவர் தான் கோட்சே. இந்தியாவின் முதல் பயங்கரவாதி. இன்னைக்கு ஹைகோர்ட்ல இருந்து எல்லா இடத்துலயும் காந்தி படத்தை வச்சிருக்கோம். அதை கொண்டு அமைப்பு சேர்ந்தவங்க தான் இவன். 3 தடவை இந்தியாவிலே தடை செய்யப்பட்ட இயக்கம் RSS. அதோட அரசியல் பிரிவு தான் பிஜேபி. குஜராத் 2000 பேர் 2002 படுகொலை செய்யப்பட்டதற்கு அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க. படுகொலை செய்யறாங்க, மோடி ஆட்சியில் இருக்கிறாரு. அதற்கு பிறகு கொஞ்ச நாள்ல ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கிறாங்க. அதுல சாட்சி சொல்கிறார் அன்றைய பிஜேபியோட உள்துறை அமைச்சர் ஹரேஷ் பாண்டியா. கொஞ்ச நாள்ல அவர் செத்துறாரு. அவர் மோடி இரங்கல் தெரிவிக்க வீட்டுக்கு போற அவங்க மனைவி கத்துறாங்க, கொலகாரன் நீ எப்படி வரன்னு. அடுத்து டிஜிபி விசாரணை ஆணையத்துக்கு முன்னாடி சிறிகுமார் விசாரணை ஆணையத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு. அவர் உள்ள போயிட்டாரு. சஞ்சீவ் பட் காவல்துறை அதிகாரி, IPS அதிகாரி, அவர் என்ன நடந்துச்சுன்னு சொல்றாரு. அவர் இன்னைக்கு வரை உள்ள இருக்கிறார். அப்ப அதுக்கப்புறம் இந்த வழக்கு இவரும் அமித்ஷா சம்பந்தப்பட்ட வழக்கு உயர் நீதிமன்றத்துக்கு இல்ல விசாரணை நீதிமன்றத்துக்கு வருகிறது, பாம்பேக்கு. அந்த நீதிபதி இறந்து போனாரு. அதுக்கு பிறகு வழக்கு நடந்த வழக்கறிஞர் இறந்து போனாரு. வரிசையா சைனா எல்லாரும் இறக்குறாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இன்னைக்கு வரையும் லோயா மரணத்திற்கோ வேற எந்த விஷயத்துக்கோ நீதி கிடைக்கல. அப்ப மோடி அரசாங்கம், மோடி RSS என்பது வழக்கமான ஒரு அரசியல் கட்சி கிடையாது. ஒரு கிரிமினல் குற்ற கும்பல். அவர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க. ஸ்டேட்டை பயன்படுத்துவாங்க, இல்லைன்னா வெளியில இருந்து எல்லாம் பண்ணுவாங்க. அவர்கள் நடத்திய பல்வேறு குண்டுவெடிப்புகளுக்கு ஆதாரப்பூர்வமாக ராணுவத்திலிருந்து வெடிகுண்டு வந்திருக்கு, வெடிமருந்து வந்திருக்கு. கர்னல் புரோஹித் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறார். இப்படி முழுக்க முழுக்க இந்த நாட்டில் உள்ள அரசியல் சட்ட நிறுவனங்கள் அனைத்தையும் வளைத்து இந்த நாட்டை ஒரு பாசிச பாதையிலே அழைத்து செல்கிறார்கள். அது இந்த நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு, தொழிலாளருக்கு, இஸ்லாமியர்களுக்கு, மொழி உரிமை பேசுபவர்களுக்கு, எல்லா மாநில மக்களுக்கு, சட்டத்தின் ஆட்சி மீது நம்பிக்கை கொண்ட அனைவருக்கும் எதிரான ஒரு கட்சியாக, எல்லாருக்குமான எதிரியாக பாஜகவும் RSSம் ஹிட்லரை போல, முசோலினியை போல நிக்கிறாங்க. அங்க 60 லட்சம் பேரை ஹிட்லர் கொன்னாரு. அந்த நாடை மிகப்பெரிய பேரழிவுக்கு தள்ளினாரு. அந்த நாடு எந்திரிச்சு வர்றதுக்கு அதுக்கப்புறம் 30 வருஷம் ஆச்சு.
இதான் நிலைமை. அதை நோக்கித்தான் இந்த நாடும் சென்று கொண்டு இருக்கிறது. இந்த அபாயத்தை நாம் மட்டுமல்ல, காவல்துறையும் தமிழக அரசும் எல்லா மக்களும் தங்களை இந்து என்று கருதக்கூடிய எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இவர்களை விரட்டாமல் நமக்கு விடிவு இல்லை. அதே சமயம் நாம் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. ஜெயிக்கிறோம் தோக்கிறோன்றது வேற, போராடணுன்றதான் முக்கியம். போராடணும். அதான் இந்த நாட்டிலே 20 கோடி முஸ்லீம் இருக்காங்க. 20 கோடி பேர் நீ என்ன செஞ்சிருவ சொல்லு? ஒரு 1000 பேர் 10,000 பேர் கைது பண்ணலாம். 20 கோடி பேர் என்ன செஞ்சிருவ? பழங்குடி மக்கள் 12 கோடி பேர் இருக்காங்க. காட்டுல படைய வச்சு இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் வளங்கள் எடுக்கிறதுக்கு கொள்றான். 12 கோடி பேர் நீ என்ன பண்ணிருவ? தாழ்த்தப்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட 25 கோடி பேர் இருக்காங்க. எல்லாரும் என்ன பண்ணிருவ? இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அணியாக நின்னால் பிஜேபி நிக்க முடியுமா? பிரிஞ்சு கிடக்கிறதுனால தான் இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கு எதிரான ஒரு சரியான அணியை அமைத்து இவர்களை வீழ்த்த வேண்டும். இந்த என்ஐஏவை, யுஏபிஏவை ரத்து செய்யும் வரை, கலைக்கும் வரை அதற்கான போராட்டம் நடத்த வேண்டியது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட, அரசியல் சட்டத்தின் மீது நம்பிக்கை கொண்ட நம் அனைவரும் கடமை. அதை நோக்கி நாம் செயலாற்றுவோம். நன்றி.